இன்றைக்கி நம்ம ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க ஈரோடு ஸ்பெஷல் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. 2 பட்டை 2 கிராம்பு போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ சுவை கொடுக்குங்க இந்த குழம்புக்கு. இது நல்லா பொரியிட்டுங்க. இது நல்லா பொரியுதுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடலாங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கி வெங்காயம் வதங்கட்டுங்க. இப்போ நம்ம போட்ட வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இதை நல்லா அப்படியே பெரட்டி விடலாங்க. அடுப்பை ஆஃப் கூட பண்ணிடலாங்க. ஏன்னா இந்த சூட்லேயே இது நல்லா இதாகிருங்க. தேங்காய் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேங்காய் போட்டுக்கலாங்க. நான் ஒரு 4 வில்ல தேங்காய் போட்டுக்கிறேங்க. இது நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடலெண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. மட்டன் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். அதில் சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 2 பட்டை 2 கிராம்பு போட்டுக்கலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. நல்லா இப்போ பொரியுதுங்க. வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு கை போட்டுக்கலாங்க. 3 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி பொடியை எடுத்து வச்சது அப்படியே போட்டுக்கலாங்க. கருவேப்பிலத்தெல்லாம் போட்டுடலாங்க. இது நல்லா வதக்கி விடலாங்க. நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, மட்டன் போட்டுக்கலாங்க. மட்டன் போட்டுட்டு உப்பு போடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த ஸ்பூனில் சூப்பராக இருக்குங்க ஈரோடு மட்டன் குழம்பு. இப்போ நல்லா பெரட்டி விடலாங்க. நம்ம போட்ட மட்டன் எல்லாம் நல்லா வதங்கி வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மட்டன் எல்லாமே நல்லா வேகுதுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, உருளைக்கிழங்குங்க. ஒரு உருளைக்கிழங்க தோலை சீவி நம்ம போட்டுக்கலாங்க. இது ஈரோடு மட்டன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, அப்படியே குக்கர் மூடி போட்டு சவுண்டு விடலாங்க. ஒரு 4 சவுண்டு விடலாங்க. விட்டதும் பார்க்கலாங்க. சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஈரோடு ஸ்பெஷல் மட்டன் குழம்பு பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது